கஷ்டமாக தான் இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு போகிறேனா அப்படின்னு. பட் ஓகே, நமக்காக தானே வராரு, ஆல்வேஸ் எங்கே இருந்தாலும் கொண்டாட தானே போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருக்கு மூவி. எங்களுக்கு நார்த்தில் நான் வரேன். விஜய் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு ஸ்மைல் ரொம்ப க்யூட் இருக்கு. மூவி சூப்பர் இருக்கு. நான் வைப் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டீங்களா. நன்றி. ஆமாம் old film has the feeling of like we can feel it because like that is something which is very decent. We can connect to it. Modern like nowadays movie they are making, we can't connect to it. But and புதுசா old பழச மூவில ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. Thank you. ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. முன்னாடி எடுத்ததுனாலும் அந்த ஃபீல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதுக்கு முன்னாடி டிவியில் தான் பார்த்துருப்பீங்க. ஆமாம் தேட்டர் வைப் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. முன்னாடி டிவியில் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில். வழக்கம் போல் அந்த விண்டேஜ் தளபதி வைப் இருந்தது. ஓகே, மனுஷன் அரசியல் நமக்காக வராப்பில். பட் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீ-ரிலீஸ் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன தளபதி படத்தை என்ன ரீ-ரிலீஸ் பண்ணலாம்? லாக்டவுனுக்கு அப்புறம் தேட்டரை காப்பாற்றின படம் மாஸ்டர் திரும்பி ரிலீஸ் பண்ணால் வரும். ஆக்சுவலாக இன்னொன்று எனக்குன்னா, இது சொன்னால் கீழே கமெண்ட்டில் என்ன அடிப்பாங்கன்னு தெரியலையே, சுறா எனக்கு. ஏன்னா நான் அப்போ தான் டிவியில் பார்த்தா நான் தளபதி ஃபேன் ஆனது. அது இந்த கில்லியெல்லாம் லேட்டாக தான் பார்த்தேன். சுறா வேட்டைக்காரனு அப்படி அந்த டைம்லேருந்து நம்ம ஒரு அணிலாக மாறினது. ஸோ அதெல்லாம் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இருந்துச்சு. பட் ஓகே, இப்போ மறுபடியும் சுறா போட்டால் நான் போவேன். மொதல் நாள் நான் போவேன், அவ்வளோதான். செம்மையான்னு சொல்கிறோம். என்ன 20 வருஷம் கழிச்சு பார்க்கறதுல என்ன இது படமே அப்படி தான். இதுக்கு ஒரு ரிவ்யூ வேறையா வாங்க எல்லாரும் கேளுங்க. டிவியில் பார்த்த படம் நேரில் பார்க்கறது தான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங்கு. அதான் சரி, எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க இதுக்கப்புறம் தளபதி? ஏன்னா வந்து ப்ரோ இதெல்லாம் கேட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்காது ப்ரோ. வேணாம் ப்ரோ, வேணாம். ஏன்னா எவ்வளோ என்ஜாய். இன்னும் ஒரு படம் தான் இருக்குது. அது வரைக்கும் ப்ரோ டிவிக்கே ப்ரோ ரீ-ரிலீஸில் ஒவ்வொரு படமாக பார்க்க வேண்டியது தான் ஃபஸ்ட்லேருந்து. வேறு என்ன ஃபீல் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு படமாக ரீ-ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியது தான் ப்ரோ. தேட்டரில் ஒரு 2/3 ஆர் 1 லைக் ஃபுல்லாக வந்து கேர்ள்ஸ் தான் இருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பசங்களாம் நாங்கள் தனியாக வந்துட்டு என்னடா அதுங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. லைக் குட் பை டாக்லி எஃப்டிஎஃப்எஸ் வந்துட்டு நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது அப்படியே கான்ட்ராக்டிஸ்டிங்காக இருந்துச்சு. அங்கே வந்து கேர்ள்ஸ் இருக்க மாட்டாங்க. இங்கே பசங்க ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு ஆடிட்டு வந்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கேர்ள்ஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஓகே ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. ஸோ அது ஒன்று இருந்துச்சு. பட் படம் வாஸ் குட். ஓகே, ஒரு 20 இயர்ஸ் மூவி அப்படின்றப்ப அந்த ஃபீலில் எதுவும் இல்லைங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து எந்த சீன் எங்கெங்கே வருதுன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து எல்லாரும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த காமெடி ஒரு இந்த வருதுன்னு சொல்லிட்டு. பட் அந்த அவாய்ட் பண்ணிட்டு அந்த ஹைப்பாக வர மாதிரி. ஸோ இப்போ இன்டர்வல் வந்துடும், நம்ம ரெஸ்ட் ரூம் போவோங்கிற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு இந்த சீன் வந்துடும் வைப் பண்ணலாங்க இதே வந்துட்டாங்க. ஸோ இட் வாஸ் குட். ஜனநாயகம் தான் லாஸ்ட் படம். இந்த மாதிரி ரீ-ரிலீஸ் மட்டும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ ஃபீல் பண்ண முடியுது? ஒரு கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டு தான் இருக்குது. ஸோ நான் அர்டன் ஃபேன் கிடையாது. நான் அவ்வளோ லைக் இருந்தாலும் பட் லைக் லைக் நான் ஒரு மூவியில் வர பார்ப்பேன்னு வைங்களேன். பட் ஹீ ஷுட் லைக் அவர் வந்து இன்னொரு பெரிய விஷயத்தை நோக்கி நகராரு. மேபி அக்கேஷனலாக பவன் கல்யாண் மாதிரி தான் அடிக்கடி நடுப்பார்னு நினைப்போம். பார்ப்போம். எனக்கு படம் வேறு லெவல் ப்ரோ. ரீ-ரிலீஸில் வேறு லெவல் செலிப்ரேஷன். சூப்பர். நான் ஆந்திராவிலேருந்து வந்திருக்கேன் ப்ரோ. படம் வேறு லெவல். தளபதி நம்ம விண்டேஜ் தளபதியை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிறோம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. அண்ணனை பார்க்குறது வேறு லெவல். லவ் யூ ஸோ மச் விஜய் அண்ணா. ப்ரோ இந்த படம் வந்து நம்ம டிவியில் தான் பார்த்துருக்கோம். தியேட்டர் வைப்பில் பார்க்கும்போது அந்த இது ஃபீல் எப்படி இருக்குது? நான் ஃபஸ்ட் டைம் இது தியேட்டரில் பார்க்குறேன் ப்ரோ. வேறு லெவல் ஃபீலு. வேறு செம்ம ஃபீல் குட் மூவி ப்ரோ. வேறு லெவல் ஃபீல். ஓகே, இப்போ தளபதி தான் ஜனநாயகம் தான் கடைசி படம். இந்த மாதிரி ரீ-ரிலீஸ் தான் பார்க்க போகிறன்றப்ப எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப வருத்தமாக இருக்குது ப்ரோ. அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்மே. அண்ணனோட இதோட படத்தோட கெரியர் நான் படத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கிறதோட இதோட முடிச்சுக்குவேன் ப்ரோ. அண்ணன் தான் இன்றைக்கும் லாஸ்ட். லவ் யூ ஸோ மச் விஜய் அண்ணா. நல்லா இருந்தது ப்ரோ. நம்ம ஃபோனில் பார்க்குறதும் தேட்டரில் பார்க்குறதும் அது தனி வைப்பாகவே இருந்தது. நல்லா இருந்து எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள் படம். 20 வருஷம் படம் அந்த ஃபீல் எங்கேயாவது தெரிஞ்சுதா? இல்லை ப்ரோ, ஒரு சீனுமே புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. விண்டேஜ் தளபதி எப்படி இருந்தார் ஸ்க்ரீனில்? விண்டேஜ் தளபதி பற்றி நான் சொல்லி ஒன்று யாராலுமே தெரிய போகிறதில்ல. எல்லாருமே தெரியும். நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்கள். நல்லா இருந்தது. ரீ-ரிலீஸ் மூவி யாரும் தெரியாது. புது படம் மாதிரியே இருக்கும். இதுக்கப்புறம் இதுதான் கடைசி படம், ஜனநாயகம் தான் கடைசி படம்ன்றப்ப இந்த மாதிரி ரீ-ரிலீஸ் தான் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாருமே கஷ்டமாக தான் இருக்குது. அது அவர் தான் சொல்லணும். அதை பற்றி. ஆமாம் ப்ரோ. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஸோ எக்ஸ்பெக்ட் ஃபுல்ஃபில் ஆச்சு. ஃபுல்லாகவே எல்லாமே ஃபுல்ஃபில் ஆச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.